எம்ஜிஆர் என்ற ஒரு தனிமனித பிம்பத்தால் மிகப்பெரிய ஆளுமையால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். அது வந்து தனிமனித இயக்கமாக இருந்ததுனால அங்கே வந்து கருத்தியல்லே இல்லாமல் போச்சு. அங்கே இந்துத்துவ எதிர்ப்புனா என்னென்னு தெரியல, சமூக நீதினா என்னென்னு தெரியல, இடஒதுக்கீடு வரலாறுலாம் என்னென்னு தெரியல. ஜெயலலிதாங்கிற மிகப்பெரிய ஆளுமையை வந்து எம்ஜிஆருக்கு பின்னால் தூக்கி வச்சுட்டு அந்த அம்மாவுடைய வழிகாட்டுதலில் உண்மையான ஆர்மி தான் அந்த கட்சி நடந்துச்சு. அந்த அம்மா இறந்ததுக்கு பின்னால் என்னாச்சு, கரிஸ்மா லீடர் இல்லை, கருத்தியலும் இல்லை. அப்போ ரெண்டும் இல்லாத போது என்ன பண்ணுதுன்னா கட்சி திணறுது. அதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பல்வேறு வழக்குகள் பிரச்சனைகளால் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்த ஐடியாலஜியும் இல்லை. ஒரு நேரம் பிஜேபி கூட்டு இல்லை என்று அறிவித்தார்கள். ஏன்னா பிஜேபியோட கூட்டு சேர்ந்தால் ஓட்டு விழுகாதோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு இருந்துச்சு. அப்போ திமுக வெற்றி பெறுவது காரணம் என்ன? சிறுபான்மை வாக்குகள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா எதிர்ப்பு 2019 பெற்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இப்போ 2021 வெற்றி, அப்புறம் உள்ளாட்சியில் வெற்றி. இப்போ தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒருவேளை பாரதிய ஜனதா இருக்கிறனால தான் வெற்றி பெற முடியலையோ அப்படின்னு நினச்சி கூட வந்து அந்த முடிவு எடுத்தார் எடப்பாடி. ஆனால் அந்த முடிவில் தொடர்ந்து அவரால் நிற்க முடியல. நெருக்கடி, நிர்பந்தம். கட்சிகளில் உள்ள வந்து பல்வேறு பிரச்சனைகளில் வந்து பல்வேறு வந்து இடி வழக்குகள் இருக்காங்க. ஆக அந்த கட்சியில் வந்து சித்தாந்த போக்கும் இல்லை, ஒரு சுயநலம் இல்லாத அரசியலும் இல்லை. ஆக ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யுது, இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதாங்கிற ஆக்டோபஸ் வந்து அதை முழுங்க பார்க்குது.